வணக்கம் டு எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12V 25 amps BMS இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். BMSனால் பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 3.7V lithium-ion பேட்டரியை வந்து எப்படி 12V பேட்டரியாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது. அதுக்கு பேர் தான் BMS. ஓகேங்களா? அந்த போர்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு பிளேட் மாதிரி தான் இருக்கும். ஓகே, BMS போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நிறைய மாஸ்ஃபெட் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்விட்ச் பண்ணி தரோம் நமக்கு. அது மட்டும் இல்லாத ப்ரொடெக்ஷன். எதுக்காக ப்ரொடெக்ஷன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பேட்டரியிலேருந்து நமக்கு வோல்டேஜ் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஒரு ரிலே மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன் ஆகி இது ஒர்க் ஆகும். இதில் மொத்தம் 1 2 8 டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாத இங்கே குட்டி குட்டி டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து நமக்கு எப்படி வந்து லித்தியம் அயன் பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா 3 ஸ்டேஜாக கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஒரு பேட்டரி சிம்பிள் மாதிரி உங்களுக்கு போட்டுக்கிறேன். இது ஒரு பேட்டரி. ஓகே, இது ஒரு பேட்டரி. 3.7V 3.7V. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும் பேட்ரி. இப்போது இதை வந்து நம்ம மெயின் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இது வந்து மெயின் நெகட்டிவாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த பேட்டரியை நம்ம இங்கே இதோட கனெக்ட் பண்ணுவோம். இந்த பேட்டரியை இதோட கனெக்ட் பண்ணுவோம். அப்போது நம்ம இதையும் ஜாயின் பண்ணும் போது நமக்கு வந்து இந்த இடத்துல 7V பக்கமாக கிடச்சிரும். அதுக்கப்புறமேட்டு இதையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது இதோட வோல்ட்டோடு இங்கே சேர்த்தி 11V சம்திங் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்படி கிடைக்கும் போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆவரேஜாக நமக்கு வந்து 12V வந்து நமக்கு 12V பேட்டரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா BMS போர்டில் இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரியே சர்க்யூட் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா இந்த நெகட்டிவ் வந்து 0V அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடத்துல இருக்கும். இது இருக்கும். இதான் பேட்டரி பாசிட்டிவ், பேட்டரி நெகட்டிவ். இதை வந்து நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து 3.7V அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினல் இருக்கும். அந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ணுவோம். அதே இந்த டெர்மினல் வந்து 7.4V அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் ஒரு இது இருக்கும். அதில் இந்த பாசிட்டிவை வந்து நம்ம டைரெக்டாக அதிலேயே வந்து 11.something V போட்டிருக்கோம். அதில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்கள் பேட்ரி மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து நமக்கு 0V. ஓகே, இங்கே பேட்ரி 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது வந்து நமக்கு 3.7V. அதே இங்கே பேட்ரி 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது வந்து நமக்கு 7.4V. இங்கே பாசிட்டிவ்னு சொல்லி போட்டிருக்கிறது பேட்டரியோட 12V. இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகேங்களா? இது வந்து இங்கே 25 amps சொல்லி போட்டிருக்கு. இப்போது நம்ம வந்து ஒரு பேட்டரியை வச்சாலே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இதோட ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணுறது, இப்போ சார்ஜ் வந்து ரொம்ப நேரத்துக்கு நிற்கிறது அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து இன்னொரு பேட்டரியை ஆட் பண்ணுவோம். நான் ஜஸ்ட் இந்த பேப்பர் திருப்பிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு பேட்டரி இருக்குது, இது பாசிட்டிவ். இப்போது இந்த மாதிரி நமக்கு வந்து இங்கே 3 ஸ்டேஜாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்படி கொடுக்கும்போது இது வந்து ஒரு 1 ஆம்பியர்னு வச்சுக்கோங்க. 1 amps 1 AH பேட்டரி, AH தான் யூஸ் பண்ணுவோம். இதில் ஆம்பியர் 1 AH அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இது 1 AH பேட்டரி.
இப்போது இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இது மொத்தமாக சேர்ந்தே நமக்கு 1Ah தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே சீரீஸில் இது பண்ணும்போது இப்போது இதோட இங்கே இன்னொரு பேட்ரி, இது பாசிட்டிவ் 1Ah பாசிட்டிவ். இப்படி போடும்போது நமக்கு இதோட AH இன்க்ரீஸ் ஆகுது. 2 இங்கே 2 இங்கே 3 4. ஓகேங்களா? இதில் வந்து இப்போது 10 நிமிஷம் சார்ஜ் வந்து நிற்கிது அப்படின்னா இது ஒரு 10 நிமிஷம். அப்போ இதோட நமக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுக்கும். இப்படி இதாகும் போது தான் நமக்கு வந்து AH இன்க்ரீஸ் ஆகும், டைம் வந்து இதாகும். இப்போது 100Ah 45Ah அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்டரியெல்லாம் இது பண்ணுறோம்னா அதெல்லாம் இந்த மாதிரி தான். இப்போது இங்கே 25 ஆம்பியர்னால் அதோட பவர் அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆம்பியர் இது. இப்போ கரண்ட் வந்து எவ்வளோ நமக்கு ப்ரொடியூஸ் வந்து இது வெளியே அவுட்புட்டில் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த 25A அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நான் லித்தியம்-அயன் பேட்டரி வந்து நான் ஆல்ரெடி சும்மா ஜஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இதை நான் காட்டுறேன். இப்போது இந்த நெகட்டிவ் இருக்கு இல்லைங்களா, அந்த நெகட்டிவ் தான் இந்த ஒயர். ஓகே, நான் இப்படி இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த நெகட்டிவ் வந்து இந்த ஒயர், இதோட பாசிட்டிவ் இங்கே வருது, அந்த பாசிட்டிவ்லேருந்து இதோட நெகட்டிவ் இந்த பேட்டரி வந்து அப்படி திருப்பி வச்சுருக்கேன். நெகட்டிவ், இப்போ இந்த பாசிட்டிவ் வந்து அடுத்த நெகட்டிவ்க்கு போகுது, இது அடுத்த நெகட்டிவ், இது மெயின் பாசிட்டிவ், இது மெயின் நெகட்டிவ். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு இது பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை போர்டில் சால்ட்ரிங் பண்ணலாம். ஓகே, இந்த சர்க்யூட் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக கொடுங்க. ஓகே, இது நெகட்டிவ், ஓகே. இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். இது வந்து நெகட்டிவ் பிளாக் கலர், இதனால் வந்து நான் இது 0 வோல்ட், இங்கே B மைனஸில் நான் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட 3.7 வோல்ட், ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் 3.7. இதை நம்ம வந்து இதை நெகட்டிவில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இது வந்து 3.7, அதனால் இது B1. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு B2, இது அடுத்த பேட்ரி, இது வந்து 3.7 போகும்போது நமக்கு வந்து இது 7 வோல்டேஜ் பக்கமாக வரும், அதனால் இது நெக்ஸ்ட், அதனால் இதை வந்து நான் B2வில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதெல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம், இன்னும் பாசிட்டிவ் மட்டும் கனெக்ட் பண்ணல, பாசிட்டிவும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் வந்து 12 வோல்ட், நம்ம இந்த பேட்டரியோட எல்லா எண்டும் கடைசியில் வர்றது. ஓகே, நான் வந்து இப்போது இந்த கடைசி எண்டு பேட்டரி பாசிட்டிவை நான் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் மல்டிமீட்டரில் 12 இதில் 20ல் வச்சுருக்கேன். இது வந்து B- நெகட்டிவ், பாசிட்டிவ் வோல்டேஜ்.
இப்போ நமக்கு செக் பண்ணும்போது 9.82 வோல்ட் வருது. மைனஸ் பேட்ரி 1 இது வந்து 3.2 வோல்ட் இருக்குது. 6 அடுத்த பேட்ரி இது பண்ணும்போது இது ஃபுல்லாக நமக்கு பண்ணும்போது இது. இப்போ ஒவ்வொரு பேட்டரியை செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து 3 வோல்ட் இருக்குது, இதுலேயும் 3 வோல்ட் இருக்குது. ஓகே, இதில் மட்டும் நமக்கு வந்து 2.93 இருக்கனால நமக்கு வந்து இங்கே வோல்டேஜ் கொஞ்சம் கம்மியாக வருது. ஓகேங்களா? ஓகே, இப்படி தான் நம்ம வந்து இந்த பிஎம்எஸ் போர்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, இதை வச்சு ஏதாச்சும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 12 வோல்ட்டு காம்பனண்ட் ஏதாச்சும் நம்ம இங்கே கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு 12 வோல்ட் எல்இடி. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிசி 12 வோல்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. இப்போ நான் இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறேன். நெகட்டிவ், பாசிட்டிவ். ஓகே, இப்போ வந்து இதை நான் ஜஸ்ட்டு 3 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். எரியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை, எரியலை. ஓகே, இதே வந்து நம்ம 6 வோல்ட்டில் எரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். 6 வோல்ட்லையும் எரியலை. சாரி, 6 வோல்ட்டில் வந்து நமக்கு எரியுது, பட் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. நம்ம 12 வோல்ட் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து பிரைட்னஸ் வந்து இதாக இருக்குது. பட் ஆனால் இது 12 வோல்ட்டே கிடையாது. ஓகே, இப்போ இப்படி நமக்கு வந்து லைட் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் இதை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறேன். போர்டு வந்து நமக்கு இதாகுதான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதை நான் இந்த இதை அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு தான் இருக்கேன். பேட்ரி எந்த ஹீட்டிங்குமே இல்லை. இப்போ நார்மலாக நம்ம இது பண்ணும்போது ஃபயர் ஆகும், ஒயர் வந்து மெல்ட் ஆகி கட் ஆகும், இந்த மாதிரி பண்ணும். ஆனால் இந்த பிஎம்எஸ் போர்டு வச்சதுமே நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இதை நான் எடுக்கிறேன். ரிட்டன் நம்ம இது வைக்கும் போது நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, நான் இன்னொரு எல்இடியும் ஜாயின் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா. ஓகே, நம்ம அதுக்கு 12 வோல்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ வந்து வோல்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 9.7 கிளாஸாக கரெக்டாக நிற்கிது. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் டிசி மோட்டார் இதில் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். இந்த பிசிபி பிரிண்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தான். இந்த இடம் மட்டும்தான் நெகட்டிவ். நான் இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ரன் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 12 வோல்ட் டிசி மோட்டார். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இதுவும் பெரிய 12 வோல்ட் மோட்டார் தான். இதையும் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே, உங்களுக்கு ரன் ஆகுறது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, வோல்டேஜ் வந்து நமக்கு அதே இதில் தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். இதே மாதிரி வந்து நீங்கள் பேட்ரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு பேக்கப் இருக்கும். அதை நம்ம ஏஹெச்னு சொல்லுவோம். ஓகே, இதை வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.